இவ்வளோ நேரம் நகைச்சுவே இப்போ வந்து சாமியை சீரியஸாக கூப்பிடுவேன். ஆரம்பத்தில் தர்த்தினியம் பிடிச்சி ஆட்டிடுச்சு. வாழ சுருட்டது திருக்கவாள் போ முண்டை. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஏய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். மிஸ்டர் மிஸ்டர் கப்ளிங் முண்டை பேசக்கூடாதுன்னு சொல்லு பழனிசாமி. வாழ சுருட்டது எங்க கருப்பே மாடு வலதுகம் பஞ்சாக்கிது. ஏய் காலை போடும்போது எவனா சிரிப்பானா? சிரிக்கக்கூடாதுண்ணே. வேற இது இப்போ வேறேன்னு சொல்லிட்டேன். நீ காலை நல்லா பொழந்து உக்காரு, சிச்சுக்க வெக்கமாயிரலாம். என்னடா ஒவ்வொரு குழாயில் கட்டுற மாதிரி கேட்குது சார். போய் குன்னாக்குடி அவர் அங்கிட்டு போச்சு ரூம் பாய் வெதரை கடிச்சு வை. இடுப்ப முறுக்குது எங்க கருப்பே மாடு எழுதுவோம் பச்சாக்கிது. அப்ப புடிகாரெல்லாம் வட்டம் போடுறேன். கருப்பை மாட்டை பிடிக்க பெரிய வட்டமானே. அல்ல சிம்பிள் டைம் மண்டே வெட்டுறா தலை கேச கூட நான் ஏத்துக்கிறேன்டா. அந்த மாடு மண்டி ஓட்டு மண்ணா குத்துதுடா. அண்ணே சொல்லுங்கண்ணே, நாடகத்தை எடுத்து போறாம நீ பேசுறதுக்கு இங்கே வரல பூரா இங்கே மறுபடியும் ஏன் என் ஜாமியெல்லாம் நிற்கிதுன்னா எங்களை பார்க்கத்தான் நிற்கிதுண்ணே. கெடுத்து விட்றாதானே. என்னை வருந்த விட மாட்டாங்களே, வருந்தி அழைக்கிறேன். அப்போ புடிகாரனெல்லாம் வட்டம் போடுறேன். கருப்பேன் கோயில் மாட்டை பிடிக்க. அப்போ புடியாரேன்னு சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த கருப்பே மாட்டு கொம்புல அது யாரா? என் பங்காளி தான். அடுத்த குஷ்டி உன் தொண்டை மயிர் மாதிரி இருக்கு. அடுத்த போஸ்ட் மருதங்குடி கம்மாயா மதிய நேரம் சூறாவளி காத்தடிக்குது அந்த கம்மாயில. அது என்ன சூறாவளி? மருதங்குடி மண்ணை விட்டு என் மருதுடைய ஐயனார் 1 மணிக்கு வாராண்டா. மருதங்குடி மண்ணு வரக்குதப்பு, என் மருதங்குடி சீமை பச்சையா விளையுதப்பு. சாமி வரல, வைத்த வழி தாங்க முடியாம அது பண்றேன். ஏய் மறுபடியும் வாழைப்பழத்தை ஞாபகப்படுத்தாதீங்களா, மறந்துருக்கேன். சூப்பர்ரா. முன்னாடி இழுச்சு வை. ஹலோ, கொஞ்சம் கிண்ணர் ஏத்து. இன்னர் இன்னரா? இன்னைக்கு மழை வந்துச்சு, விட்டுட்டு போயிருச்சு. மழை வந்த உடனே நான் சாமியை பூரா கும்பிட்டேன்டா. ஏன் காலையில் சீட்டு காசு கட்ட முடியாதுண்டு அங்கே கோயிலில் சத்தியம் பண்ணிட்டு வந்தேன். வெள்ளக்கோப்பன்பட்டி காசை வாங்காமல் ஊர் திரும்ப மாட்டேன்னு சொல்லி மதுரோடைய ஐயனார் கோயிலில் சத்தியம் பண்ணிட்டு வந்தேன். காசை வாங்கியாச்சு. மதுரை ஏய் சூடத்தை புளுத்திக்கிறாரு,
சூடத்தை கொளுத்திக்கிறேன்டே. சூடத்தை கொளுத்துறதா உனக்கு டவுல் மீனிங்க? கொளுத்துறது இது பொருள்னா கொளுத்துறதானே? பொருது இதுல ஓட்டு போடுவேன். சரி பொருதலையா? ஆயுதம் பூரா கையில இருக்கு தம்பி, பார்த்து நடந்துக்க. உங்க கொடுக்க காமிங்க. உருக்குடா. அதான் காமிங்க என்ன. அத்தா தாயே சமையோட மாறியாத்தா. எல்லாரும் நல்லா இருக்கும். தினம் வந்துருங்க. நன்றிண்ணே. மைக்கு மைக்கு அருமைப்பா. ஏலே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இருக்க கூடாங்க நாங்க. ஏ அவர் சத்தம் போடுறான். அமத்துனே என்ன நீ நான் என்ன நோத்தாவும் கூட பிறந்தாங்க அமத்துனேன்ற. நீ கோடாங்கி நான் குறிவாக்க வந்திருக்கேன். வாழைப்பழம் கையில் இருக்கு, பக்கமாக பார்த்து நடந்துக்க. ஐயா மறுபடியும் ஏவி விட்டாங்க. கிமி கிபி என்ன கேபி பிபி வரி தெரியலன்னா ஊண்டுவேன் ஆண்டுவேன். சமாளிக்கிறதுல சரியான ஆள்றா. சொல்ல விடு. கையவே விட முடியாது, இல்லை சொல்ல வேற விட சொல்லிடுவேன். சொல்ல எங்கிட்ட விடுறது? மருதங்குடி திருமங்கலம் தொகுதி மதுரை மாவட்டம் மருதங்குடி. அதை ஏன்டா இங்கே கூப்பிடுற? உன் ஊரில் நடந்ததை சொல்கிறேன், போடு. ஆதி ஒரு காலம். அது ஒரு காலம்தான். இப்போ உள்ள காலத்துக்கு தான் சொல்லு. மக்கள் பூரா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா. உன் குடும்பத்தில் நடந்தது. குடும்பத்தில் என்ன? எங்கள் அப்பா நடந்தாரு, எங்கள் அம்மா நடந்துச்சு, என் தம்பி நடந்தேன், தங்கச்சி நடந்துச்சு, எல்லாம் நடந்து. உங்கள் ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க வாழ்ந்த நாளையில் அவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ நடக்கிறத ஏதாவது சொல்கிறா? அதை யார் கேட்டது? அவங்க வாழ்ந்தாங்க, போய் சேர்ந்தாங்க. அப்போ நடந்ததை சொல்கிறேன். அப்போ நடந்ததா பார்த்தீங்களா நீங்கள்? அதான் கோடாங்கி. கிழவே எந்திரிக்கிறேன். அவனுக்கு எப்படி எந்திரிக்கும்? கிழவனுக்கு போய் எப்படி எந்திரி? என்ன அதுங்க? ஏய் ஒரு அளவு இல்லை அவனுக்கு. அதெல்லாம் ஆமாம் உள்வாங்கின மாதிரி உள்வாங்கி கிடக்கா கிழவனுக்கு. ஒன்னோட இப்போ நம்மோட அப்பாவோட அப்பா இருக்கார்ல, ஆமா, அவர் இளவட்டத்தில் இருந்தாலும் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கிழவன் தானே சொல்லுவான். ஆமாம் கிழவன் தான். கிழவனுக்கு இது வேணுமா? அப்போ உனக்கு இன்னும் இருக்க. அது இளவட்டம் தான்டா. ஏன்டா ஒட்டே இது நாடகமாக செக்ஸ் பண்ண மாட்டா இருங்கடா. செக்ஸு கலக்கலைன்னா இவ்வளோ இளைஞர்கள் நம்மளை சுத்த மாட்டாங்க. இரு சொல்லாரு. கிழவே எந்திரிக்கிறாரு. கிளவி தூக்குனாளா? தோத்து போனே தூக்கியிருப்பா. கிளவி எந்திரிச்சோன்னா எப்படியும் தோத்துக்கிட்டே வர்றான்னு சொல்லி அவள் தலைவி தோத்து போனே தூக்கியிருப்பா அவளுக்கு போடுறதுக்காக. அதுதானே? அதை சொல்ல விடு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கட்டில் படுத்து கிடந்த கிழவே எந்திரிக்கிறேன். ஆமா, கட்டில் விளங்காதுல, வேலைக்கு விளங்காது. உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு சொன்னேன். அப்ப கிளவி கட்டுன பாவாடைய காணாமுடா. இவன் பெரிய களவாடிப்பே. இந்த கிளவே இருக்கான்னு பெரிய எனக்கு அவனை கண்டா அப்படின்னு நஞ்சாத்தே இருக்கு. அதான் பாவாடைய காணாம பாரு, எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறியா? கிளவி கிளவிதான். சொல்ல மாட்டேன். சரி சரி சொல்லு சொல்லு. முன்ன வராங்கப்பா, முன்ன வர. கிளவி குனிரா. போயிட்டு வர்றேன். ஏலே கோயில் குறிவாக்க வந்தானா குனிரா கோவந்துருக்காண்டா உக்காந்து. அது சாமி போடா, இதெல்லாமா சொல்ல கண்டா. சமைக்கிறதுக்கு குனிரா. அப்படியா? கிளவே கோமணத்தை அவுத்த நேரம்.
அவ குடிஞ்சாவே அவங்கத்தான் செய்வா. விடுப்பா. போடாங்க. நான் குறிவாக்கம் இல்லை, நான் அதவா கேட்டேன். நான் என் பொழப்பு தலைப்ப கேட்டேன்னா நீ கொலை கிளம்பி குடிக்கிறான் கோவணத்தை வைக்கிறியா? ஏய் போங்கப்பா. கரெக்டாக சொல்கிறேன். வா வா வா. நீ சும்மா இருனே. கிளவி அடுப்ப பத்த வைக்கிற நேரத்தில் அவன் 10 ரூபாய் இவன் விறக திணிச்சிருப்பான். கிளவன் திணிக்கலையா? தீப்பாட்டிய காணாமுடா. தீப்பெட்டி கிளவிட்டு தானே இருக்கும், இவன்கிட்ட குச்சி இருக்கும். தீப்பெட்டி பற்ற வைக்கிறது இவன் போல தானே பற்ற வைக்க முடியும். அண்ணே அழுகுது. ஆனந்த கண்ணீர் விடுறாரு. அப்ப ரெட்டா புள்ள வரக்குது உங்க கிழவனுக்கு. கிளவிக்கு பிறக்கல. இதெல்லாம் உலகம் அடுக்குமா? எது கிளவிக்கு போயால ரெட்டை பிள்ளை வரக்குது? ஊருக்குள்ள எப்படி சொல்லுவாங்க? உனக்கு ஆம்பளை பிள்ளை வந்திருக்கான்னு ஆம்பளை பார்த்து சொல்லுவாள் இல்லையா? அதுக்கு ஆட்டுவியே நீங்க. உங்க எந்திரிச்சு போங்கப்பா. அவனுக்கு ஆட்டுறியே, எனக்கு ஆட்டுறியே. ரெண்டு பேரும் ஒன்னா நினைக்கிறாங்க. அது வரைக்கும் எங்கிட்ட ஒன்னாலும் ஆட்டுவாங்க. கிளவி பத்த நேரம் குழந்தைக்கு பிள்ளை பால் இல்லடா. ஆமா வயசாயிருச்சுல, அப்புறம் எப்படி? அவன் கிளட்டு போய் குடிச்சிருப்பேன். அவன் எந்திரிச்சு ஐயோ குறை வச்சிருக்காங்கடா. சாமி குறை வச்சிட்டாங்களோ? குறை இல்லாம குடிச்சிட்டானா? இவன் தெம்புக்கு பார்த்துருப்பான். அடுத்து 3வது பிள்ளைக்கு ஸ்டெப்பு போடுறதுக்காண்டி இவன் தெம்புக்கு சாப்பிட்டுருப்பாரு. அதே ஞாபகம் தானே எனக்கு வருது. கிழவனுக்கு அந்த களவனுப்பே பண்ண வேலை எப்படி எனக்கு சேனை ஓட்டுப்பேன் இருக்கு. அவன் என்னன்னா பண்ணாலும் அது ஊரா. இப்படி ஒரு சிரிப்பு எங்கனையும் பார்த்தது இல்லையே. முதல்ல அப்ப கிளவே மண்டி ஓடுறேன் திருப்பியுமா. எனக்கு இந்த கிழவன் புத்தி எனக்கு வராம ஏதாவது அவன் புத்தி எந்த நேரம் எனக்கு வந்து பெரிய. அப்ப கிழவனுக்கு உடம்பு ஊறான். அவன் மண்டி ஓட்ட திருப்பி நீங்க ஏன் மண்டி ஓடுறீங்க? அவன் மண்டி ஓட்டா கிளவி பக்கத்துல இருந்தா, நீங்க மண்டி ஓட்டா யார்? கிளவிக்கு அங்கங்க தடுப்பு. ஏன் செந்தாட்டிய புடிங்கிட்டு போய் அடிச்சிருப்பானோ? அப்படி ஆமா, தடுப்புலாம் அவன் ஒரு இடத்துல அடிச்சிருப்பான். இல்ல கம்புட்டு அடிச்சாலும் ஒரு இடத்துல அடிச்ச. சொல்ல மாட்டேன், போயிருவேன். சொல்லுங்க. கிளவிக்கு மசுர காணும் புடிஞ்சிருப்பான். ஐயா சொன்னது சொன்னீங்க, திருத்தார்த்தமா சொல்லுங்க. எந்த மசுர காணா? மண்ட மசுரு பரவாயில்ல. அதை காணவன மொட்டை எடுத்துருப்பாங்க. கோயிலுக்கு ரெட்டப்பில் வந்ததாச்சும் கோயிலுக்கு மொட்டை எடுத்துருப்பாங்க. அவரும் குத்த வைக்கிறது பார்க்க. உள்ள 2 பெண்ணு ஆட்டு 2 அண்ணே முன்னே பின்தொடர்ந்து. இது என்ன உடுக்கு? செம்புடுக்கு. ஏன்டா ஒரு கரும்பு உடுக்கு அடிக்கிறீங்களா? இந்த என் கிளவே அடிச்சது சத்தம் நல்லா வருங்கய்யா. எப்படி உடுக்குதான் கரும்பு உடுக்கு. எப்படி கட்டு உண்டு 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 உண்டு. அதான் அடிச்சு அடிக்க அடிக்க கடைசியில் வெள்ளையா தோல் வெள்ளை வெள்ளையன்னு அடிக்க அடிக்க தெரிஞ்சிரும்னு சொன்னேன். என்ன ஓடாங்க நீ எதை சொன்னாலும் வைப்பீங்க. அவங்க அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி
என்ன நடந்து அவசரமா கைவீசி இந்த புள்ள தண்ணிக்கு போனா எந்த நேரம் இந்த புள்ள தண்ணிக்கு போறா இந்நேரம் இங்க கிளப்புதுடா மொட்டை கோவர முடியாண்டி நான் அப்படி ஆள் இல்லத்தா இல்லத்தா அதெல்லாம் உன் ஃபேனை அங்கே கொண்டு காமித்தான் நீ வந்து பிடிப்பா அதான் பொறுமை ஏப்பாய் இது யாரு மண்டி ஓட சொல் ஏய் பேய வரட்டா மண்டி ஓட சொல்கிறேன் ஏல பேய் வரட்ட வந்தீங்களா பியூட்டி பார்லருக்கு வந்தீங்களாடா என்னடா மசுரை நீக்கி விடுப்பா ஏ சேலையை நல்லா போட சொல்ற ஒரு மாதிரியா இருக்கு என்னடா நான் அப்படி ஆள் இல்லடா நான் காப்பு கட்டியிருக்கேன் எனக்கு தெரியும் கோடாங்கிடி உண்டை பூஜாரிக்கும் கோடாங்கி வித்தியாசத்தில் அரடா அவளை அதான் உன்னை நான் டச் பண்ணவே இல்லை தாய் மண்டி ஓடு இல்லை நீ ஏற்கனவே செட்டப் பண்ண ஆளா இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் உட்காருதா என் செல்ல தங்கம் என் வயிறான் பவுனும் என் ஆசாத்தி ஏப்பா ஏப்பா தம்பி எத்தனை ஈன் இருக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எங்கடா அவங்க போகணே ஆனா அடுத்த முட்டாட்டி இவங்க தடவுறாங்கடா நல்லா புருஷன் கூட இப்படி செஞ்சிருக்க மாட்டான்டா அதில் இந்த ஓனையம் பாருவேன் அங்கே வாரு மருதமணி கொடுத்து வச்சவன்டா சாப்பிடு அண்ணனுக்கு சால்லாம் ஊத்துங்க அவன் பாரு மடுவில் எலும்பு சாப்பிஸ் போட்டிருக்கேன் பாரு அவன் இதை இப்போ விரட்டிடுறேன் விரட்டிடாதீங்க ஒரு அரை மணி நேரம் அது கிடைக்கும் என்னடா கீராடு மாதிரி மிதிக்கிறாடா பிரேக் மிச்சம் அதே கொடுத்து வச்சவங்கடா டேய் நான் ஒன்றும் கூட செய்யலைடா இன்னைக்கு எதுவுமே செய்யாம இல்லையாடா ஏன் வேகத்தடையா காலை எடுத்தா ஆட முடியாதுடா இருக்குடா ஏலே நான் எதுக்குடா வந்தேன் சின்னஞ்சிறு பிள்ளைகளை வச்சு தாட கட்டிக்கிட்டு சின்னஞ்சிறு பிள்ளைகளை தாட கட்டிக்கிட்டு இந்த செவத்த புள்ள ஏன் செவத்த புள்ள சிறத்த புள்ள தண்ணிக்கு போகையில வழிமறைச்சாம் பாண்டி முனி இந்த செவத்த புள்ள சில்வர் கூட எடுத்து தண்ணிக்கு போனா அங்க வழிமறைச்சாம் பாண்டி முனி
பின்னால போனா நான் முன்னாலே வாரே புள்ள கொட்ட புள்ள கருக மணி அவங்க சுகம் காண்றாங்கிறா. நான் படிக்க அவங்களுக்கு சகிலா படம் ஓட்டின மாதிரி இருக்கு. நான் என்ன செய்வேன்? ஏ சூம்பு மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானி எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே கில்லாடியே கொஞ்சம் நில்லு தாங்காது அம்மா கண்ண சாமி நான் தேடும் சொற்க இங்கே ஒரு மெதுவா 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 என்னடா பண்ணீங்க? யாரையா புடிச்சு நல்லா இருந்துச்சா வருத்தம் பண்ணிது? அது ஓம குச்சி ஒண்ணுது. ரெண்டு பேருமே இருக்க மாதிரியே நடிக்கிறீங்க பாரு. கோடாங்கி உனக்கு இருக்கா? கோடாய்க்கு பேய் பிடிச்சு வச்சுடா. டேய் டேய் அவன் எனக்கு பேய் ஓட்ட வந்து கோடாய்க்கு பேய் பிடிச்சு வச்சுடா. நான் அடுத்த மேடல் நான் கோடாங்கி போடல. நீ கோடாங்கி நான் இப்படி அவ்வளவு பதவியில் எனக்கு வேணாம் சாமி. நம்மளால சுத்தமா இருக்க முடியாது. அண்ணா 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 ஐயோ கோடாங்கி யாரா ஏய் கோடாங்கி எனக்கு கிளம்பிச்சு பாடியா. ஆனா நீங்க போட்ட போட மைக்கே நட்டமா வந்துருச்சு. நீ தான் கிளம்புச்சு. என்ன கிளம்புச்சா? யாரு உன்னை புடிச்சா என்னைக்கு தான் வந்து புடிச்சா யாரு ஏ உன்னை புடிச்சா அடி என்னைக்கு இந்த புள்ளைய புடிச்சாடா அதுக்கு புடிச்சது முனியாண்டியா இல்ல மாண்டவனா அவன் மாண்டவனா அண்ணே முனியாண்டியா ஏ பாண்டி முடியா ஏ முட்டை கோவரா ஏ யாரு உன்னை புடிச்சா ஏ ராசாத்தி ஒரு வார்த்தையில பட்டுன்னு சொல்லுடி. இவங்க வேற மாதிரி வந்திருக்காங்கடா. ஏய் பேய் வரட்ட வந்து எல்லாம் ரூம் போட காசு இல்லாம எல்லாத்தையும் இங்க பண்றீங்களாடா. என்ன மாட்டா மஜா மஜா கஜா கஜா மஜா மீஜ பிஜருவா மச்சினியெல்லாம் எங்கிடுவா மஜாகர் மந்திரமா துஜி போட தந்திரமா ஜுபா 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 நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயது காமன் நீ கொலக்கேசில் உள்ள போயிடுவாங்க. நான் போயிட்டு வரேன். நீ நல்லா இருக்கிறவங்கள லெஸ்பியன் ஆக பாக்குற. நீ கோடாங்கி போட்டு இந்த பிள்ளைய விட்டுட்டு அந்த பிள்ளைய எடுத்து வாங்கடா. சாமி சாமி உள்ள விட்டு வந்துறேன் சாமி. உள்ள வாடா. நீ மட்டும் உள்ள விடுறியா? ஆமா கூட்டி வாடா. அதோ மாறு கடையில கண்ட ஆட வந்த பிள்ளைக்கு தான் இந்த நல்லா இருப்பீங்க. ஒரு 1000 சேர்த்து வாங்கிக்கங்க. எதுக்கு ஏன் இந்த கொஞ்ச நேரம் தாக்காட்டி வச்சீங்கல்ல, நான் கூட வேகமா முடிச்சு விட்ருவீங்கன்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு தான் கொஞ்ச நேரம் அடிச்சு விடுங்கண்டேன். பாகான என் தந்தி மாறா இவ தந்தி மாறா அடி வச்ச மரம் ஒத்த மரம் தண்ணி நன்னானே ஓடு பாகான என் சாத்தி விட்டு தந்தி மாறா. ஆமாடா அண்ணே மருதமணி ஓடுறாருன்னு என்ன
என்னடா மசுரே காணா யாரா அவ? வாடா வாடா என் தங்கம் இவதான்டா உண்மையான பேய். மசத்தை பார்க்காத, பாட்டை பாடுற முதல்ல. வாடா உடஞ்சல நோத்தா கொண்டே வருவேன். ஏய், சரி மேடம். நான் யார் தெரியுமில்ல? பழனி கொண்டாடி தானே? சரி, சரி, பாடியா. பழனி கொண்டாட்டியா? ஏய், பரம கொண்டாட்டியா? பழனியா பரமா? ஏய், பழனி கொண்டாட்டி. இவன் யாரு இவன்? என் கள்ளக்குறிச்சேன். மைலேஜ் நல்லா கொடுக்குதா? மைலேஜ் செம்ம மைலேஜ். என்னங்க? கிட்டுக்கிட்டு போகுது. ஏய், பாட சொல்றா. பாரு சாமி. பாட டேய், சொல்றா. டேய், 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 இங்க வாடா. ஏய் இதுக்கு மட்டும் ஏன் ஓடுற? பாட சொல்லு. அவன் ஆளு நல்லா திருக்கு திருக்குன்னு அவளை நோங்கினேன். பாட சொல்லு. பாட சொல்லு. புள்ளும் கட்டும் தூக்கி கிட்டும் போறவன் போல ஒரு ரெண்டு. நீங்க பாடினா எனக்கு பாடையை கட்டிருக்கீங்க அந்த பிள்ளை. நீ எங்கடா போற? எங்க போற? உட்காரா. ஏய் அந்த பிள்ளைகிட்ட 2 பேரும் நோங்கினில வாங்கடா. மாடு புடி மாடு. சரி சரி பாருடா பாருடா. அந்த கடல கொள்ள ஓரத்துல கடம்பூரா 2 நிக்க கடம்பூரா கலஞ்சோடனே கலகுதம்மா இந்த பேய். ஏலே என்னடா ஆகும்னு அந்த பொம்பளைய சாவா காவா கொடுக்குற மாதிரி இப்படி இருக்கா? என்னடா டே இல்லை எனக்கு ஏதாவது பண்ணி விடுமா? நல்லா லவ் பாட் மூட் பண்ண பாரு. மூடு பாட்டா? லவ் சாங். எத்தனொண்டு மொத்தத்தில் இஷ்டம் இருக்கா, எங்கள மொத்தத்தில் கஷ்டம் இருக்கா. இச்சு இச்சு மொத்தத்தில் கஷ்டம் இருக்கா, எங்கள என்னடா புரட்டா என்ன பண்ற? என்னடா பண்ற? சாமி சாமி. இப்ப இந்த பாட்டு சூப்பர் சாமி. கட்டிக்கவா ஒட்டிக்கவா கட்டிக்கவா ஒட்டிக்கவா நெஞ்சமுள்ள மிசமுள்ள நின்று வரா புது அன்பாமன் கட்டி போடிடா கண்டபடி கட்டி போடிடா. இப்படி பார்த்து பண்ணா பேய ரேப் பண்ணி விடுவாங்க அவங்க. பரவாயில்லையா? அந்த இடத்தில் நன்கு உடிப்பேன். கடிக்க விடு புடிச்சு. வாப்பா விளையாடுற நேரம் கிடையாது. கோடாங்கே விரட்ட முடியாத பேய் 2 பேத்தையும் சின்ன கருப்பு பெரிய கருப்பை வர வச்சு இந்த பேயை விரட்டுறேன். தூக்கிட்டு போங்கடா அவளை. தூக்கிட்டு போறதா? அவ எங்க நிக்கிறா? இவ பேய் இல்லடா இவதானா கும்பு. அடி லூசு முட்டை. ஏ காலை புறா. ஏ காலை தூக்கிட்டு போங்கடா. ஏ புருஷன் கூட அப்படி பண்ணியிருக்க மாட்டான்டா. ஆனா புருஷனை வேடிக்கை பார்க்குறேன் பாரு பழனி. சூப்பரா இருக்கு சாமி. இது தொழில். நாடகம் என்பது தொழில். நாடகத்தில் நடிக்கக்கூடிய ஒவ்வொரு டான்ஸும் பெண்களை பூரா எம்கேஆர் தலைவணங்குறேன். வாழ்த்துக்கள், உன் கலை தொடரட்டும். அவ்வளவுதான், அதுக்கு மேல முடியாது. நாளை பார்த்துக்கலாம். ஏலே போடா, சாமி வாரே. நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. இந்தா அடே அடே என்னடா அப்படி தூக்கிட்டு போகிறேன்? சுருக்கு போயில முந்திரி பருப்பை தூக்கிட்டு போகிற மாதிரி. என் கூட இங்கே கொஞ்சம் கூட உன் மனசுல வருத்தம் இல்லையா? இருக்கும். அவனை கோடாங்கி போட சொல்லிட்டு நம்ம பேசாம இந்த வேலைக்கு வந்திருக்கிறான்னு நினைப்பு இருக்கும்ல. இருக்கு. அந்த எச்சிக்கலை பற்றி துடிக்குதுல்ல, முகத்துல தெரியுதுல. இந்த பேயை நீ வேகமா விரட்டினதுக்கு காரணம் இருக்கு. இவங்க பிடிச்சி புரட்டாவனையே நம்ம அதுக்கு உடுக்கடிக்கணுமா? ஏ இந்த வட்டாண்டா